ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. நிகழ்வு நிறைவு செய்து மாலை நிகழ்வு இனதே தொடங்க இருக்கின்றது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாங்கய்யா? ஓகே. மாலை நிகழ்வாக ஒவ்வொரு மாதமும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து ஒரு உதாரண ஜாதகத்தையும் விளக்கத்தையும் கொடுத்து பல கோணத்தில் இப்படியும் திருமண பொருத்தத்தை பார்க்க முடியும், பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய துரைசாமி ஐயா அவர்கள். அதே நேரத்தில் நம்முடைய துரைசாமி ஐயா அவர்கள் பல இடங்களில் இப்போ பல விருதுகள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகின்றார். திருமண பொருத்தம் வகுப்பும் மிக சிறப்பான முறையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார். அதனால் இந்த மாதத்தில் மிக சிறப்பான ஒரு அற்புத கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்ய இருக்கின்றார். குணகர் ஐயா கொஞ்சம் கூட இருந்து அவருக்கு பண்ணி கொடுத்து அது கொஞ்சம் ஐயா கொஞ்சம் உதறிட்டு எழுதுங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக எழுதும். மார்க்கரை கொஞ்சம் லைட்டாக தான் எழுதுது. 3ஆம் தேதி அன்று பள்ளி குழந்தைகளுக்கு, அதாவது 1ஆவதுல இருந்து 10வது 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, ஜாமெட்ரிங் பாக்ஸ், ஸ்கேலு, பேடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன், பேனா, இது போன்ற பொருட்கள் எல்லாமே அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றது. இதற்கு ஜோதிடர்களாகிய மற்றவர்கள் ஏதாவது நன்கொடை உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பம் இருந்தால் என்னுடைய நபருக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக இந்த நோட்டுகள்லாம் அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து இது 4ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதுமாக நிறைய விஷயங்கள் ஆன்மீக சேவை, அன்னதான குழுக்கள், இது போன்ற நிறைய குழுக்கள்லாம் நாங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஸோ அதனால் அதேமாரி இலவச திருமண தகவல் மையமும் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் அதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா வருகின்ற மாதத்திலிருந்து தொடங்கப்பட இருக்கின்றது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயிடுச்சாங்கய்யா? ரைட், மைக் கொண்டு வந்து சொல்லட்டுமா? இல்லை, ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் போய் அனுபவங்களை பற்றி மட்டுமே மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு விழிப்பு உணர்வை ஏற்படுத்தி பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அனுபவங்களை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதற்கு முன்னால் நான் வணங்கும் என் தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களையும் குரு ஆசான்களையும் வணங்கி, இங்குள்ள ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட சித்தர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவரையும் வணங்கி, என்னுடைய கருத்துக்கு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ நான் என்ன பேச வரேன்னா, அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படை தெரிஞ்சவங்க தான். அடிப்படை படித்தது ஜோதிடராகி பலருக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதிடர்கள் தான். உங்கள்கிட்ட போய் நான் அதாவது நட்சத்திரத்தை பற்றியோ இல்லை 9 கிரகங்களை பற்றியோ 12 கட்டங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இதைத்தாங்க நாங்கள் பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறோங்க. அந்த ஜாதகத்தை வச்சு ஒரு பலன் சொல்கிறது எப்படிங்க, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வேகமாக தான் நான் பேசுகிற மாதிரி இருக்கேன். அதே மாதிரி நான் சொல்கிற கருத்துக்கள் ஒரு பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பாடம் பலருக்கு பயன்படும். இப்போ நான் திருமண காலத்தை தான் அதிகமாக நான் நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் திருமண காலம் சொல்லும் போது அந்த ஜாதகத்தில் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர், அவர் என்ன படிச்சிருப்பார், அவருக்கு சொந்த வீடு இருக்குமா, அவர் வெளிநாடா, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். அதே போல் வரப்போகிற கணவனுடன் பிறந்தவங்க எத்தனை பேர், அவர் படிச்சிருப்பாரா, அவருக்கு சொந்த வீடு இருக்குமா, அவர் வெளிநாட்டுக்காரரா, இதையெல்லாம் சொல்லுவேன். அப்போ இது நான் சொல்கிறதே சாதாரணமாக பாமர மக்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட பார்த்துட்டு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மகிட்டையும் படிக்கிறதுக்கும் வராங்க. சரி, இப்போ என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்ல வரேன்னா,
திருமண காலம் அப்படின்னா எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்களோ குருமார்களோ 7ஆம் இடத்தை பாரு, 7ஆம் அதிபதியை பாரு, சுக்கிரனை பாரு, களத்திரக்காரனான செவ்வாயை பாரு, அப்படி தான் சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் பல நூறு ஜாதகங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நான் மண்டை பிச்சுட்டு தான் ஒன்று. ஆனால் அது எனக்கு சரியாக புலப்படலை. மற்றவங்களுக்கு எப்படி வருது எனக்கு தெரியல. ஆனால் நானும் அதுக்காக நாடி ஜோதிடம், எப்படி கேபி, இப்படி நிறைய முறையில் நானும் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு சரியாக புரிப்படலை. அப்போ எனக்கு சரியாக ஏறல. ஒருவேளை நம்மளுக்கு வாழப்பட்ட புத்தியாக இருந்திருக்கலாம். ஆனால் நானும் தனிப்பட்ட முறையாக ஒரு அனுபவத்தை எடுத்தேன். அப்போ அந்த அனுபவத்தை எடுக்கும்போது அது எந்த மாதிரி எப்போ நடக்கும் அப்படின்னா 9க்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்கணும். திசை நடந்தால் தான் ஒருத்தருக்கு அந்த திருமண கால சம்பந்தம் நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தேன். அந்த அனுபவத்தை தான் பலருக்கு, அதாவது சாதாரணமாக வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போகிறத விட சில உதாரண ஜாதகத்தோடு தரேன். அது எங்கள் அப்பா சொல்லுவார். அதாவது கிளறாத சோறு வேகாது, அதாவது சீவாத தலை படியாது, துவைக்காத துணி வெளுக்காதுன்னு சொல்லுவார். அதுபோல் ஜோதிடத்தை மணிக்கணக்கில் இல்லை, நாள் கணக்குலேயே பேசிகிட்டு இருந்தாலுமே அது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு உதாரணத்தை விளக்கத்தோடு கொடு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனால தான் நான் எந்த கருத்தரங்குக்கு போனாலும் ஒரு போர்டு வச்சு ஒரு 1-2 ஜாதகத்தை வச்சு விளக்கம் தரேன். இப்போ கூட ஒரு 2 ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். அதில் மூலியமாக சிலருக்கு உங்களுக்கு விளக்கம் தரேன். பாருங்கள், பார்த்து நீங்கள் பயனடைங்க, பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறது தாங்க. பாருங்கள், இது ஒரு ஆணின் ஜாதகம். எங்கே அவர் குருக்குள் போயிட்டாரா? இப்போ கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அப்போ கோயிலுக்கே இருந்தால் நம்மளுக்கு அந்த சாமி நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டும் இல்லை அப்படின்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ இவர் ஒரு பெருமா கோயிலில், பெரிய பெருமா கோயிலில் பட்டாச்சாரியாராக இருக்கார். அப்போ பட்டாச்சாரியார்னா டெய்லி அந்த பெருமாளுக்கும் அந்த லட்சுமி நரசிம்ம சாமி எல்லா சாமிகளுக்கும் டெய்லி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு பட்டாச்சாரியார். ஆனால் இவருக்கு திருமணம் இல்லை. இவர் 89 பிறந்தவர். அப்போ இவர்கிட்ட வரவங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி என் பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பிறக்கேன். அவர் சொல்கிறாரு, எனக்கே காண நான் எங்கே போய் உங்களுக்கு வழிகாட்டுறது அப்படிங்கிற. அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ பரிகாரத்தால் இவர் பலருக்கு வழிகாட்டுறாரு. அப்போ பரிகாரத்தால் இவர் அதே கோயில் திருவடியிலேயே கிடக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் காலையில் 5 மணிக்கு போகிறாராமா, நைட்டு 10 மணிக்கு தான் அந்த கோயில் மூடிட்டு வர அப்படிங்கிறார். எனக்கு படிக்கிற கூட நேரம் இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக நம்மகிட்ட சொன்னார். இப்போ அவரோட ஜாதகத்தை வச்சு அவருக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் படித்ததில் 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் தானே களத்திரக்காரங்க பார்த்தீங்க. அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுங்க. நான் சொல்லித்தரது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதையும் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த ஜாதகர் உடன் பிறந்தவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முதல்ல இந்த ஜாதகர் லக்னாதிபதி என்ன சார்னா சந்திரன் சாரை வாங்கியிருக்கு. அதனால் இவர் தான் மூத்தவர். 3ஆம் அதிபதி உடன்பிறப்புகளை எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். நான் சொல்லித்தரேன் இந்த கருத்தரங்கத்திலேயே. இந்த துருவ கணிதமெல்லாம் வச்சு, அது துருவ கணிதத்துக்கு பேர் என்ன, ஏமாத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது திருட்டு கணக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஜாதகம் எழுதும் போது அதை கேட்டு எழுதி வச்சுக்க, அதுக்கு பேர் திருட்டு கணக்கு தானே. அந்த திருட்டு கணக்கெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. இனிமேல் நான் சொல்லித்தரதில் எளிமையாக புரியுதான்னு பாருங்கள். நான் நிறைய பாடம் நம்மகிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இருந்தாலும் கருத்தரங்கத்தில் ஓரளவுக்கு சொல்கிற புரியுதான்னு பாருங்கள். லக்னத்துக்கு 3ஆம் இடம்னா இளைய சகோதரம். 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு மறையக்கூடாது, 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது. இங்கே பாருங்கள், லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சந்திரனா, அந்த சந்திரன் 3ஆம் இடத்துக்கு 5ல் தான் இருக்கா, லக்னத்துக்கு மறையிலையா. அப்போ இவருக்கு இளைய சகோதரம் இருக்குதுன்னு சொல்லாமல். அதுக்கு அடுத்தது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமா, 5ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்துக்கு மறையில 9ல் இருக்கா, லக்னத்துக்கு மறையில லக்னத்தில் இருக்கா. அப்போ இவர் கூட பிறந்தது 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லாமல். இவ்வளோதாங்க எளிமையாக உடன்பிறப்புகளை எடுக்கிறது. சரி, இவர் படிச்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தா, அதாவது 3ஆம் இடங்கிறது ப்ளஸ், அதாவது 10th வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். 3ஆம் அதிபதியான சந்திரன் எங்கே உட்காந்துருக்கு, அதாவது ஓரளவுக்கு 10th வரைக்கும் படிச்சிருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடங்கிறது +2. 4ஆம் அதிபதி எங்கே 12 போயிடுச்சு. அப்போ இவர் 10வது கூட தாண்டலைன்னு அர்த்தம். 4ஆம் இடங்கிறது +2 வரைக்கும் படிப்பு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. அப்போ புதனே அதே போல தான். புதன் லக்னத்திலே ஏற்கனவே ஓரளவுக்கு படிச்சிருக்கிறான்ட்டு. அப்போ இவர் 10th கூட 10th தாண்டலை.
10வது தாண்டலை, அப்போ +2க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உயர்நிலை கல்வினா 5ஆம் இடம், நம்ம 5ஆம் இடத்துக்கு போக வேண்டியதில்லை. இங்கே +2வே தாண்டலை, 5ஆம் இடத்துக்கு எதுக்கு போகணும்? இருந்தாலும் நம்ம சொல்கிற புரிஞ்சுக்குங்க. 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்ததோ அத்தனை டிகிரி, 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்த்ததோ அத்தனை டிகிரி. முதல்ல 3 4 கரெக்டாக வந்தால் தான் 5ஆம் இடத்துக்கு போகணும். சரி, இவர் 10வது கூட படிக்கலை. இப்போ இவர் படிக்காமல் இவர் என்ன வேலை செய்வார் அப்படின்னா, அதான் 2ஆம் இடம் வருமானம். அந்த 2ஆம் அதிபதி புதன் லக்னத்திலேயே இருக்குது. 5ஆம் இடங்கிறது ஆன்மீக பணி, அதாவது கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதி யார்? புதனை குறிக்கும். புதனை யார்? பெருமாளை குறிக்கும். அப்போ அந்த பெருமாள் லக்னத்திலேயே இருக்கிறனால இவர் பெருமாள் கோயில் பூசாரின்னு சொல்லாமா? 2ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கிறனால 10வது குரு இருக்கனால நிறைய மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லாமா? நான் இவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் 10th கூட படிக்கலையாட்டுருங்க அப்படின்னா, இல்லைங்க நான் வேத சாஸ்திரமெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கிறேங்க அப்படின்னா. வேத சாஸ்திரமெல்லாம் நமக்கு எடுக்க தெரியலைங்க, ஆனால் நான் அதான் படிப்புன்னு எடுத்தால் 3 4 5 தான் எடுக்கிறேங்க, வேத சாஸ்திரம் தெரியாது. ஆனால் நீ வேத சாஸ்திரம் சொல்லக்கூடியவங்க தான் அப்படின்னு நான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். இப்போ விஷயத்துக்கு வருவா. இவர் கூட பிறந்தவங்க 2 பேரும் நம்ம எடுத்துட்டோம். இவருக்கு படிப்பு எவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். இவர் பெருமாள் கோயில் பூசாரி தான் எடுத்துட்டான். அப்போ இவருக்கு திருமண காலத்துக்கு வருவாங்க. என்னுடைய அனுபவத்தில் 9ஆம் இடம் சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. திசை சம்மந்தப்படணும் ஏதாவது ஒரு வகையில். இவர் பிறக்கும்போது புதன் திசை 5 வருஷம் 1 மாதம் 3 நாள், அப்போ திருமண காலம் இல்லை. அதுக்கடுத்து கேது 7, அதுக்கடுத்து சுக்கிரன் ஒரு 32. அப்போ சுக்கிர திசை வந்தால் திருமணம் நடக்கணும் இல்லை? அதான் நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, சுக்கிர திசை வந்துருச்சு உனக்கு கல்யாணம் நடந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுக்கிரன் எங்கே இருக்குது? லக்னத்துக்கு 12ல் போய் அஸ்தங்கமாயிடுச்சு. அதான் நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு அந்த விளக்கம் தரேன். அதாவது திசாநாதனோ 9ஆம் அதிபதியோ அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது. அதுதான் முதல்ல ஆகாவளி இடம். அதுக்கு அடுத்தது தான் இந்த 6 8 12ங்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 6 8 12 தான் மெயினாக பார்க்குறோம். அஸ்தங்கம் பாதகத்தையும் பாருங்கள். 6 கூட போராடி கிடைச்சிடும், 8 12 கிடைக்காது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ இந்த சுக்கிர திசையில் இவருக்கு திருமணம் ஏன் நடக்கலை அப்படி? சுக்கிர திசை நடந்து நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்கள், பார்க்கல. 9ஆம் அதிபதியின் சாரமாவது வாங்குமா? வாங்காது. 9ஆம் அதிபதியான சனி பகவான் கூட சேருமா? சேரலை. சரி, அதுக்கு அடுத்தது 9ஆம் அதிபதியான சனி பகவானாது சுக்கிரனோட சேருதான்னு பாருங்க, சேரலை. சுக்கிரனோட சாரம் வாங்குமா? இங்கே வந்து மூல நட்சத்திரம் வாங்கியிருக்கு, வாங்கலை. அப்போ சம்பந்தமே படலை. இப்படி ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கணும். திசாநாதனோ அல்லது 9ஆம் அதிபதியோ சம்மந்தப்பட்டால் தான் திருமணம். அப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாருமே திருமணமானவங்க தான். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 9க்கு சம்மந்தப்பட்ட திசையில் தான் திருமணம் நடந்திருக்கு. முதல்ல திசை சம்மந்தப்பட்டால் தான் அடுத்தது புத்திக்கு போகணும். முதல்ல திசையே சம்மந்தப்படலைன்னா அவருக்கு திருமணம் இல்லைன்னு ஒரே வாரத்தில் கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டு போயிடலாம்ல. சரி, சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசையிலையாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா சூரியன் இங்கே இருக்குது, 12லிருந்து 9 பார்க்குது. இதே போல தான் அந்த சூரியன் 9ஆம் அதிபதி சாரம் வாங்கலை, 9ஆம் அதிபதி கூட சேரலை, 9ஆம் அதிபதியோட எந்த தொடர்பு இல்லை. சரி, 9ஆம் அதிபதியாவது சூரியனை பார்க்குதா, சூரியன் சாரம் வாங்குதா? இல்லை, ஏன்னா இது மூல நட்சத்திரம் வாங்கியிருக்கு. அப்போ சம்மந்தம் இல்லை. அப்போ சூரியனில் நடக்காதுன்னு சொல்லிடலாம்ல. அதுக்கடுத்து சந்திர திசை வரும். சந்திர திசை நடக்குமா அப்படின்னு பார்த்தா சந்திரனும் அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி சாரம் வாங்கலை. அதை இவர் வந்து அதாவது குரு சாரம் வாங்கியிருக்கு, அதனால் சனி சாரமும் வாங்கலை. திருமணம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாமா? இவ்வளோ தான். இப்படித்தான் நம்ம ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. சரி, இது இன்னொரு ஜாதகம் தரேன். இது ஒரு ஆண் ஜாதகம்தான். இவருக்கு இது வரைக்கும் திருமணம் இல்லை. இவர் உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பாருங்க. லக்னத்தில் ராகு இருந்தால் 3 பேருன்னு சொல்லுங்க, அல்லது கடைசிக்கு 2 பேராக இருக்குன்னு சொல்லுங்க. அதே 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் உடன் பிறந்தவங்க 2 பேருன்னு சொல்லுங்க. 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் 2 பேருன்னு சொல்லுங்கள். இதுதான் உடன்பிறப்புகளை எளிமையாக நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்ல வந்தேன். சரி, இவருக்கு உடன்பிறப்பு இருக்கா அப்படின்னா பார்த்தா 11ஆம் இடத்துல மாந்தி, அது கெட்டு போச்சு. சரி, 11ஆம் அதிபதியான சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துக்கு மறையில், 11க்கு மறையில். அப்போ இவருக்கு இளைய சகோதரம் இருக்கணும் இல்லையா?
ஆனால் இந்த இளைய சகோதரன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா அது வந்து கேது சாரம் வாங்கினால இவருக்கு இளைய சகோதரம் இல்லை. அப்போ மூத்தது இருக்குமா 11ஆம் அதிபதி புதன். அந்த புதன் 11ஆம் இடத்துக்கு மறையில் 9ல் இருக்குது, லக்னத்துக்கு மறையில். அப்போ மூத்தது ஒரு சகோதரன் இருக்குது. புதன்னா 2 லக்னத்தை பார்த்தாலும் சரி பாருங்கள், லக்னத்துலேயே புதன் இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்க 2 பேரான்னு கேளுங்க, ஜாதகரோட சேர்த்து அப்போ 3. அப்போ இதுக்கும் அதே போல் தான் 3. அப்போ இவர் கூட பிறந்தது. சரி, இவருக்கு திருமணத்துக்கு வருவோம். இவர் பிறக்கும்போது செவ்வாய் திசை 5 வருஷம் 3 மாதம் 29 நாள். அதுக்கடுத்து ராகு 18 வருஷம். அதுக்கடுத்து குரு. இப்போ இது வரைக்கும் நம்ம கணக்கு போட்டோம்னா கூட 20, 34, 39 வயசு. 39 வயசில் திருமணம் நடந்திருக்கணுமில்ல. 5, 13 சரி ராகு திசையில் தான் நடக்கலை. அப்போ குரு திசையிலேயே நடந்திருக்கணுமில்ல. அப்போ குரு எங்கே இருக்குது பாருங்கள், அதாவது 12ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை. 9ஆம் அதிபதியை பார்க்கல, சேரலை. 9ஆம் அதிபதியும் சாரம் வாங்கலை. அப்போ குரு திசையிலே திருமணம் நடக்காதுன்னு சொல்லிடலாமா? எளிமையாக நான் சொல்கிறது ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக நீங்கள் பார்த்ததும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே திருமணம் உண்டு இல்லைன்னு சொல்லிடலாம், திருமணம் நடக்குன்னு சொல்லிடலாம். இப்போ அதுக்கடுத்து சனி திசை வருது. அந்த சனி திசையிலேயே நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தா சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியை பார்க்குது. அப்படின்னா இவனுக்கு வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது, சனிக்கு வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது, சாரம் கொடுத்தவன் கிடக்கூடாது. இவ்வளோதாங்க விஷயம். சம்மந்தப்பட்டால் அந்த 39 வயசுக்கு மேலே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு நம்ம எளிமையாக சொல்கிறோம். சரி, இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த பெண்ணுடைய ஜாதகம் நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு 2 மாதத்தில் கல்யாணம் நடந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னன்னாங்க, அது எப்படிங்க 2 மாதத்தில் நடக்க, அதாவது வரணும் அமையறக்கே 6 மாதம் ஆகுது, இன்னும் மண்டபமே பார்க்கல, மாப்பிள்ளையா அமையல, 2 மாதத்தில் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு இவங்க நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருங்க, இன்னும் 2 மாதத்தில் நடந்துருங்க. ஏன்னா நம்ம அனுபவத்தில் நிறைய பேருக்கு 4 வருஷம் ஆகும் 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். 2 மாதத்தில் நடந்து 2 மாதத்தில் எப்படிங்க நடக்க? மாப்பிள்ளையே இன்னும் பார்க்கவே இல்லை, மாப்பிள்ளை அமைஞ்சு அப்புறம் நாங்கள் மண்டபம் பார்த்து அதெல்லாம் இன்னும் 6 மாதத்துக்கு மேலே ஆயிராதா அப்படின்னாங்க. நீங்கள் ஏங்க பார்க்குறீங்க, சிரமப்படுறீங்க, அந்த பொண்ணே பார்த்துக்குங்க, கவலைப்படாதீங்க, 2 மாதத்தில் நடந்துரு அப்படின்னா. அப்படிங்களா? அது நம்ம பொண்ணெல்லாம் தங்கமான பொண்ணுங்க. உடனே அந்த பொண்ணையும் கூட கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அந்த பொண்ணை நம்மளை, ஏன்னா அவங்களும் பார்த்தாலும் பார்ப்பாங்க நான் பேசுகிறது. அந்த பொண்ணை பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து நான் பக்கத்தில் நிற்க வச்சுட்டேன். என் பொண்ணு பாருங்கள், என் பொண்ணெல்லாம் தங்கமானதுங்க, தங்கமாக வெள்ளியாக அதை பித்தளையாங்கிறது இன்னும் 2 மாதத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அது தானாகவே நடக்கும் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன். போய் 3 மாதம் கழித்து மறுபடியும் நம்மகிட்ட வந்தாங்க. வந்து அந்த பொண்ணு எந்த பக்கம் போயிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது என் பொண்ணு தங்கம்னு சொன்னவங்க 3ஆவது மாதம் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்புறம் நான் இந்த திசையில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்கிறது? ஒரு ஜாதகம் வந்ததும் உடனே நம்ம அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுருக்கிறதில்ல. அதான் என்ன கேள்விக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன ஜோதிடர், நம்மகிட்ட நிறைய பேர் இப்படி தாங்க ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து போட்டு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், உன் கூட பிறந்தது இத்தனை பேர், இவ்வளோ டிகிரி வாங்கியிருப்பேன், உனக்கு சொந்த வீடு இருக்கு, நீ வெளிநாட்டில் வேலை செய்வேன், பேங்க் வேலை செய்வேன், எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ நம்ம ஏதோ ரூட்டில் போகிறோம், நம்ம சொல்கிறதெல்லாம் சரியில்லையோ அப்படின்னு கூட நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அப்புறமா தான் இது போல் திசை புத்தி போட்டேன். நான் திசை புத்தி போட்டு அப்போ இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே இந்த திருமணம் ஆகிருக்கு, ஆனால் அந்த திருமணம் நிலைச்சி நிற்காது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் எதுவுமே பேசலை. அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தாங்க, இப்போ 2வது திருமணம் எப்போ நடக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம சொன்ன வழியெல்லாம் கரெக்டு, ஆனால் அவங்க எதிர்பார்த்த கேள்விக்கு இது மட்டும்தான் பதில் எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லணும்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்தது, இந்த ஜாதகருடன் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லணும். இந்த ஜாதகருக்கு 11ஆம் அதிபதி, அதாவது மூத்த சகோதரம் இருக்கிறதுனா 11க்கு 12க்கு போயிடுச்சு, இதுக்கு 10க்கு 10ல் போயிடுச்சு கர்மஸ்தானம். அப்போ மூத்தவர் இல்லை, இது பெண் ஜாதகம். அப்போ இந்த பெண் தான் மூத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? சரி, இளையவர்னா புதன். புதன் எங்கே இருக்குது பாருங்கள், புதன் 3ஆம் இடத்துக்கு மறையில் லக்னத்துக்கு 11ல் தான் இருக்குது. அது புதன் சொன்னால் 2ன்னு சொல்லியிருக்கிறேன். நாளை ஞாபகத்தில் வச்சுங்க. ராகுனா 3, கேதுனா 5. இது இடத்துக்கு தகுந்த போது நான் விளக்கம் தரும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் எந்த பாடத்து புஸ்தகத்துலேயும் வராது, எந்த ஆசனம் சொல்லி தர மாட்டேன். சரி,
அப்போ உடன் பிறந்தவங்க 2 பேர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இந்த பொண்ணுக்கு காதல் திருமணம். காதல் திருமணம்னா எப்படி எடுக்கிறது? அது நாங்கள் பரம்பரையை பாட்டு தாங்க இருக்கிறேன். 5, 7 சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம் தாங்க. ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 1, 2, 3, 4, 5ஆம் அதிபதி செவ்வாய், 6, 7ஆம் அதிபதி சனி பகவான். அந்த சனி செவ்வாய் பார்க்கறனால காதல் திருமணம். இது பொதுவாக சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனால் சனி சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு காதல் திருமணம் இல்லை. வேறு கிரகமாக இருந்தால் அப்போ இல்லை. ஆனால் சனி 7 கூடையவனே சனியே தான். அதாவது சனியும் சம்மந்தப்பட்டு 5ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் அதிபதி பார்க்குது. அதனால காதல் திருமணம். சனி சம்மந்தப்படாமல் ஒருத்தர் காதல் திருமணம் நடக்காதுங்க. நீங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பலன் சொல்லணும். இல்லைன்னா பொதுவாக மற்ற கிரகங்களை வச்சுட்டு சம்மந்தப்படுது அப்படின்னாலும் சனி பார்க்குதா சேருதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தால் தான் திருமணம் நடக்கும், இல்லைன்னா திருமணம் நடக்காது. சரி, இப்போ அந்த திருமணம் நிலைச்சு நிற்குமா, பிரிவை தருமா? இப்போ அந்த திருமணத்துக்கு நம்ம சொன்னோம் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு தான் நம்ம விதி. இந்த பெண்ணு பிறக்கும்போது சனி திசை 2 வருஷம் 11 மாதம் 26 நாள். அதுக்கடுத்து புதன் திசை, அப்போ ஒரு 19 வயசு. அப்போவே திருமணத்தை கொடுக்க வேண்டியது. ஆனால் அது புதன் போய் அஸ்தங்கமானதுனால அது கொஞ்சம் நின்று போச்சு. புதனுக்கு அடுத்து கேது திசை வந்தது. அப்படியும் கூட ஒரு கேது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா? எனக்கு கூட 9ல் கேது, 9ல் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது. அப்போ 9ஆம் இடம் சம்மந்தப்படாமல் இது வராது. மிதுன லக்னம், இவர் மணக்கண்ணில் உடனே கணக்கு போடுறாரு. 9 கேதுன்னா அப்போ லக்னம் இது அப்படி. மிதுன லக்னம் 9ல் கேது. அதனால தான் எனக்கு 9 கேது திசையில் தான் திருமணம் நடந்தது, குழந்தையும் பிறந்தது. அப்போ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமும் நல்ல கிரகம், எல்லா கிரகமே கெட்ட கிரகம். அதை விட்டு போட்டு செவ்வாய் தோசை, ராகு தோசை, கேது தோசை இதைத்தான் சொல்லி சொல்லி ஏதோ ஜோதிடருக்கு அவங்க வாழ்றதுக்கு ஒரு வழி காட்டிட்டாங்களாட்டு இருக்குது. அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறது, அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறது கருத்து ஒத்து வருது. 9ல் கேது திசை நடந்தது, திருமணம் நடந்ததுங்கிற அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். அது ஏன் ராகுவை எதுக்கு இழுக்கிறீங்க? அப்போ இங்கே சனி இருந்து சனி பார்க்குது அப்படின்னால சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன அதாவது பல விதத்தில் போகக்கூடாது. 12 கட்டத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கு 3 நாள் பேசலாம். ஆனால் என்ன சம்பந்தமாக பேசுகிறோமோ அதுக்கு மட்டுமே பேசணும். அதை விட்டு போட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. இப்போ அதில் இந்த கேது எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் அதுக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோ திறமையாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கேது திசையில் தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. ஆனால் கேது 9ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்கள். 9ஆம் அதிபதி சாரம் அங்கே வாங்குதா? இங்கே குரு சாரம் இருக்காது. அது எப்படி சம்மந்தப்படுது அதை சொல்லுங்கள். இதுதான் அதாவது அதனால தான் நான் உங்களுக்கு விளக்கத்தோடு தரேன். நல்லா திங்க் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன் எடுத்துருவீங்க. 9ஆம் அதிபதி குரு கேதுவை பார்க்குது. கேதுக்கு 7ஆம் பார்வை இல்லை என்னுடைய அனுபவத்தில். 3/11க்கு தான் பார்வை. 9ஆம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். கேதுவை பார்க்குது. அதனால கேது திசையில் திருமணத்தை கொடுத்தது. அதுக்கடுத்தது ராகு அந்தரத்தில் தான், ராகு புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. ராகு 12ல் இருக்குது. 12 இருந்தால் அதாவது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தியில் தான் குழந்தை பேர். அதான் திருமணம் இந்த புத்தியில். அப்போ ராகு எப்படி 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் ராகுவை பார்க்கும் 8ஆம் பார்வையா. ராகு புத்தியில் அதாவது 5வது மாதம் 2024 திருமணம் நடந்தது. இப்படி திருமணம் சரி, இந்த திருமணம் நிலைச்சி நிற்குமா? அப்போ அது நம்மளுக்கு பல வகையில் நீங்கள் சொல்லுவீங்க. என்னுடைய அனுபவ வழியில் சொல்கிறேன். ஒருவருக்கு திருமணம் நடக்கும்போது என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள். அதாவது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வழிகாட்டக்கூடியவங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கேது எங்கே உட்காந்துருக்குது? 6ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. ஆனால் கேதுக்கு வீடு கொடுத்தவன் 12க்கு போயிட்டான். ஏன்னா கேது ராகு கேதுக்களுக்கு வீடு இல்லை. சாரத்து மூலிமா இல்லை அமர்ந்த வீடு இடத்த வச்சு கெட்டு போச்சா? அப்போ இந்த இடத்துல இருந்து திசை நடந்தாலும் அந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவை தரும். அப்போ நீங்கள் என்னதான் தங்கமாக பொருத்தம் போட்டு ஒரு ஜாதகத்தை சேர்த்து வச்சாலும் அது பிரிவின்னு ஒரு ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாமா? அப்புறம் எதுக்கு நம்ம பொருத்தம் பார்த்துருக்குறோன்னு எனக்கு தெரியல. சரி, அதை விடுங்க. இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன் அந்த பிரிவுக்கு. அதாவது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கிடக்கூடாது. இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? சூரியன். 12க்கு போய் கெட்டு போச்சா?
7ஆம் அதிபதி சனி பகவான் போய் பாதகத்துக்கு போயிடுச்சா? அதே போல் 2ஆம் இடத்துலையோ இது வக்கரம், 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ வக்கரமான இருதாரம்னு சொல்லுங்க. வக்கரம்னா 2 வாட்டி. அப்போ 7ஆம் அதிபதி வக்கரமான உனக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லுங்க. வேற எந்த சனி செவ்வாய் இதெல்லாம் எடுக்காதீங்க, அதாவது தோசைன்னெல்லாம் எடுக்காதீங்க. வக்கரம்னா 2 தாரம் ஐயா. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் இருதாரம் ஐயா. 2ன்னா புதன் சொல்லியிருக்கிறேன்னா அப்போ 2 குடும்பம் அமைன்னு சொல்லுங்க. அதே போல் இந்த இடத்துல இந்த ஸ்தானாதிபதி வக்கரமானாலும் இந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் இருதாரன்னு சொல்லுங்க. ஏன்னா பல ஆயிரங்கள் ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்லியிருக்கிறேன். இப்போ வக்கரமாக இருக்குதுன்னா அப்படி இல்லை, எனக்கு ஒரே தாரம் தான். ஒரே தாரம்னா நீ ஏற்கனவே ஒரு பெண்ணை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சு போட்டு வேண்டான்ட்டு அடுத்த பெண்ணை போய் பார்த்தியா அப்படின்னா ஆமாங்க அப்படின்பா. அப்போ அது இருதார கணக்கில் தானே வரும். அப்போ இந்த அதே போல் இந்த 2 7 கெட்டு புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. ரொம்ப எளிமையாக நான் சொல்லியிருக்கேன். இந்த புதன் பாருங்க லக்னத்துக்கு பாதகத்துக்கு போயிடுச்சு, 10ஆவதுக்கு அஸ்தங்கம் ஆயிடுச்சா. ஏன்னா நீங்கள் ஜோதிடர் ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களை பார்க்குறீங்க, வழிகாட்டுறீங்க. நீங்களே நிறைய ஜாதகத்தை சேகரித்து வச்சுருப்பீங்க. பிரிவு ஜாதகம், அதாவது இளமை திருமண ஜாதகம், அதாவது காதல் திருமணம் நிறைய வச்சுருப்பீங்க. நான் சொல்லித்தந்த எளிமையான விதி, அதாவது இந்த கருத்தரங்கத்தில் மட்டும் சொன்ன விதிகளை வச்சே நீங்கள் பயன்படுத்தி பார்த்து பலனை அருமையாக எடுத்துக்கலாம். மேற்கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அப்பப்போ வகுப்பு நடத்துகிறேன். என் வகுப்பில் கலந்துக்குங்க. இல்லைன்னா வகுப்பு நடந்த ரெக்கார்டு இருக்குது. அதான் அதே போல் ஜாதக பலன் அறிதல்னு அது ஒரு வகுப்பு போட்டிருக்கிறேன். அந்த ரெக்கார்டு வேணாலும் இருக்குது. அதை வாங்கினீங்களா இன்னும் எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது போல தான் ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டு வரேன். என் பேர் ஐயா கேட்டதுனால சொல்கிறேன், என் துரைசாமி. இது ஜோதிடர், இது மற்றவங்களா கொடுத்தது. ஏன்னா நான் பிறக்கும் போதே வந்ததில்லை, இது எனக்கு பிறக்கும் போதே வச்சாங்க. என்னுடைய தொலைபேசி 936 31 48 089. இன்னொரு நம்பர் வேணாலும் தரேன், 70 10 53 59 51. அதாவது ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட சந்தேகம் உள்ளவங்க எப்போ வேணாலும் சாயந்தரம் 7 மணிக்கு 8 மணிக்கு கூப்பிடுங்க. ஏன்னா அப்போ நான் ஃப்ரீயாக இருப்பேன். உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கங்க. ஆனால் அதே போல் யூடியூப்பில் பாராட்டுறவங்க பாராட்டுங்க. இந்த அறியாமையில் இருக்கிறவங்க தான் ஏதாவது ஐயா சொல்கிறது சரி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த குறை சொல்லக்கூடிய மனசு உள்ளவங்க நேரடியாக உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட இலவசமாகவே கொடுத்து எனக்கு எப்போ திருமணம் நடந்ததுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அதாவது ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவத்தை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த யூடியூப்பில் நிறைய பேர் அந்த கமெண்ட் அடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் ஏன்னா அறியாமைனால அவங்க அது போல் கமெண்ட் அடிக்கிறாங்க. அறியாமைன்னா ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த இன்னொரு 5 நிமிஷம் பேசுறேங்க. சரிங்க, இது போல தான் ஜோதிடர் நிறைய நான் எங்கே போனாலும் கருத்தரங்கத்தில் நிறைய இது சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஏதாவது இல்லை ஒரு ஜாதகம் இருந்து கொடுத்து கொடுங்க, வேணா சொல்கிறேன். அதே போல் ஒரு குழந்தை பேருன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இதைத்தானே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லக்னத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு குழந்தை பேர் இல்லை. அதாவது அந்த திசாநாதன், முதல்ல திசை எடுத்துங்க. திசாநாதன் எந்த வகையில், இப்போ நான் திருமண காலத்துக்கு நம்ம எப்படி எடுத்தோம், அதாவது 9 இல்லை 9ஆம் அதிபதியோ திசாநாதனோடு சம்மந்தப்படுதானே, அதே போல தான் அந்த குழந்தை பேருக்கு லக்னமோ இல்லை திசாநாதனோ லக்னத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருந்தால் தான் குழந்தை பேர். அப்போ உங்கள் ஜாதகத்துலேயும் பாருங்கள் உங்களுக்கு எப்போ குழந்தை பிறந்தது அப்படின்னு தெரிஞ்சு போகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் 5ல் புதன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 குழந்தையான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எளிமையாக. அதே போல் திசாநாதன், இப்போ ஒரு திசாநாதன்
உபய வீடுகள். அதாவது இப்போ ஒருத்தருக்கு இப்போ சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுங்க. சுக்கிர திசை நடந்ததுன்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம், அதாவது 8, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்களா வெளிநாட்டில் இருக்கிறீங்களான்னு கேளுங்க. அதே போல் இந்த திசாநாதன் இப்போ சுக்கிரன் நம்ம எடுத்துட்டோம். அதே உபய வீடுகளில் இருந்தாலும் வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்களா வெளியூரில் இருக்கிறீங்களான்னு கேளுங்க. 100% உண்மைன்னு சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் அதிபதி மனைவி வரப்போகிற மனைவின்னு வச்சுங்க. அந்த மனைவிங்கிற அந்த கிரகம் 8, 12 இருந்தாலும் வெளியூரில் இருந்து தான் அமையும், இல்லை கணவன் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து தான் அமையும்னு சொல்லுங்கள். இது அனுபவத்தில் நான் சொல்கிறது. இதே போல தான் உடன்பிறப்பை எடுக்கும்போது இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் எடுத்துட்டோம். இதையே லக்னமாக வச்சுங்க. எப்பவுமே இது லக்னமாக வச்சுட்டு வரப்போகிற கணவன் அதாவது மனைவி அப்படின்னா மனைவிக்கு இந்த 3ஆம் இடம் எப்படி இருக்குது, இந்த 11ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் கூட பிறந்தவங்க அப்படின்னு நீங்கள் எளிமையாக சொல்லலாம்ல. அப்போ ஒரு பையனுக்கு 10 ஜாதகம் பெண் ஜாதகத்தை தராங்க. எந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ அந்த பையனோட ஜாதகத்திலேயே இந்த வரப்போகிற மனைவி கூட பிறந்தவங்க இத்தனை பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா அந்த ஜாதகத்தை எடுங்க அப்படின்னு சொல்லாமல் இப்போ இதைய லக்னமாக வச்சுக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொன்னேன், இது லக்னமாக வச்சுக்கிறீங்க. இதுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 3ஆம் அதிபதி நல்லா இருந்து புதன் நல்லா இருந்ததுன்னா அந்த பொண்ணு ஒரு 10th படிச்சிருக்குன்னு சொல்லாமா? 4ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா அதே போல் 2 அதாவது +2 முடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். 5ஆம் இடம் நல்லா இருந்து 5ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகமோ அல்ல 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி வாங்கின பெண்ணு அப்படின்னு சொல்லாமா? இப்போ 7ஆம் அதிபதி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4 கட்டத்துக்குள்ள இருந்தால் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லுங்க. 7 கட்டத்துக்குள்ளே இருந்தால் 7 கட்டம் தாண்டக்கூடாது. 7 கட்டத்துக்குள்ள இருந்தால் ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரும்னு சொல்லுங்க. 7 கட்டத்திலிருந்து 12 கட்டத்துக்குள்ள இருந்தால் 100 கிலோமீட்டர் இருந்து 500, 1000 கூட வரலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த அதே போல் 7ஆம் அதிபதி இப்போ சனி பகவான் வச்சுங்க. அந்த சனி பகவான் எந்த திசையை குறிக்கும்? மேற்கு திசையை குறிக்கும். அப்போ அந்த சனி பகவான் எங்கே போய் உட்காந்துருக்கு? கிழக்கு திசையில் உட்காந்துருக்கு. அப்போ கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையில் தான் வரணும் அமையின்னு சொல்லுங்க. இப்படித்தான் நான் பலருக்கு வழிகாட்டி அதே போல தான் நடந்ததுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தில் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்ன நேரத்திலேயே திருமணம் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஜாதகத்தையும் நம்மகிட்ட அனுப்புகிறாங்க. அதே போல் நான் சொன்ன நேரத்தில் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் இப்படி குழந்தை பிறந்த அவங்களும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மகிட்ட வாழ்த்து கேட்பாங்க. எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்கு. அதாவது கைதட்டல் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்கிற கருத்தை ஆழ்ந்து உள்ளே வாங்கி மெய் மறந்து கைதட்டுறாங்க பாருங்க, அதுதான் ஆனந்தமான சந்தோஷமான கைதட்டல். அதை விட்டு போட்டு பத்தலை போதலை இன்னும் கொஞ்சம் தட்டுங்க, அதுக்கு பேர் நான் சொல்ல வேண்டியதில்லை. கேட்டு வாங்கக்கூடாது, கேட்காம கிடைக்கணும், அதுதான் கைதட்டல். ஒரு பாராட்டத்தில் கேட்டு பாராட்டத்தில் கேட்கறதுக்கு பேர், அதுக்கு பேர் பாராட்டத்தில் இல்லை. அதான் சரி. ஆமாம் 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 9ல் 8ல் இருக்கார். ஓ சூரியனில் இருந்து எடுத்தீங்கன்னா அது சூரியனிலிருந்து பலன் சொல்கிறவங்களும் ஒருத்தர் இருக்காங்க. நம்ம லக்னத்திலிருந்து பலன் சொல்கிறோம், ஒருத்தர் சந்திரனிலிருந்து பலன் சொல்லுவாங்க. அதனால நான் அந்த சப்ஜெக்டுக்கு வரல, லக்னத்திலிருந்து தான் பலன் சொல்லிட்டு வரேன். சூரியனிலிருந்து 9ல் இருந்தால் எப்படி வக்கரம் வர அப்படின்னு கேட்குறீங்களா? ஓ வக்கரம் இல்லையா? சரி அப்போ எடுத்துருங்க. சரி அதான் போட்டுக்கிறோம்ல, அப்படியே அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஓ அப்படியா? சரி வக்கரம் இல்லை, அப்போ சனி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அதான் நீங்கள் சாப்பிட்டு வர வச்சிருப்பில்லைங்க, டேட்டெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே மாறாது, எப்பவுமே டேட்டா மாறாது.
பாவகம் போடவில்லை, அதாவது என்ன சாரம் நல்லா போடல. சரி, அதை விடுங்க. அதே போல் ஒரு ஜாதகத்திற்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, லக்னம், உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி கிடக்கூடாது. அதே போல் 4ஆம் அதிபதி கிடக்கூடாது, செவ்வாயும் கிடக்கூடாது. ஏன்னா 4ஆம் அதிபதி 6, 8க்கு 12க்கு போகக்கூடாது. செவ்வாயும் 6, 8, 12 போகும். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கும். இப்போ நான் நிறைய ஜாதகத்தை பார்த்து உனக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீடா அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஆமான்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, நான் 4ஆம் பாவத்தை பற்றி நிறைய இதில் கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறேன்னா சொல்கிறேன். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போயிருச்சுன்னு வச்சுங்க. 6ஆம் இடத்துல போனால் இதுக்கு வந்து பாதகஸ்தானமாக போயிடும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் பாதகமாக போயிடும். அப்போ பாதகத்துக்கு போயிடுதா. அதே போல் செவ்வாயின்னு சொல்லக்கூடியது இல்லை 12லையோ வேறு எங்கேயாவது இருந்ததுனாலும் நீங்கள் பார்த்ததுமே சொந்த வீடா வாடகை வீடான்னு சொல்லிடலாம். இப்போ 4ஆம் இடம் நல்லா இருந்து செவ்வாயும் நல்லா இருந்ததுன்னா அந்த 4ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை வீடுன்னு சொல்லுங்கள். அதே போல் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி உபய வீடுகள் இருந்தால் அவங்களுக்கு கார்னர் வீடுன்னு சொல்லுங்கள். செவ்வாய் உபய வீட்டுகள் இருந்தாலும் கார்னர் வீடுன்னு சொல்லுங்கள். இது 100% துல்லியமாக வரும். அதை நீங்களும் நிறைய வீடு வச்சுருப்பீங்க. உங்களதை பாருங்கள், கார்னர் வீடா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம். அதே போல் சொந்த வீடா. அப்போ 4ஆம் இடத்துக்கு எத்தனை கிரகம் சம்மந்தப்படுதோ அத்தனை வீடு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. 5ஆம் அதிபதியும் அதே போல் தான் 6, 8, 12க்கு போகக்கூடாது. அந்த போய் அந்த இடத்துல கேது சம்மந்தப்பட்ட, இப்போ கேது இங்கேருந்து இங்கே பார்த்ததுன்னு வச்சுங்க. கேதுன்னா சட்ட சிக்கல் உள்ள இடம், ராகு பார்த்தாலும் ஒரு பிரச்சனை உள்ள இடம் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் 4ஆம் அதிபதி கூட கேதுவோ ராகு சம்மந்தப்பட்டாலும் பிரச்சனை உள்ள வீடாக இருக்குது, பூர்வீக சொத்தாக இருக்குது. இப்போ 4ஆம் அதிபதி 6, 8, 12 போனால் பிறந்த இடத்த விட்டு வெளியே வந்தீங்களா அப்படின்னு கேளுங்க. வேண்டாம், லக்னாதிபதியே பாருங்கள் 6, 8, 12க்கு போயிடுச்சுனாவே பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், நீங்கள் வளர்றது ஒரு ஊராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அந்த படிக்கும்போது நிறைய பசங்க வெளியூர் வெளிமாநிலம் போகிறாங்க. அப்போ அந்த திசையை எடுத்துங்க. அந்த திசை வந்து 6, 8, 12க்கு போய் இல்லை உபய வீடுகள் இருந்தால் இந்த பையன் வெளியூரில் இருப்பான், அதை வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டில் வேலை செய்யுமா, இப்படியெல்லாம் பலன் சொல்லுங்கள். சரி, அவர் எங்கே வெளியே போனோம் காண. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அதாவது சிறப்பான ஒரு கருத்துக்களை இவ்விடத்தில் பதிவு செய்த நம்முடைய துரைசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்திருக்கின்றது. அது வெல்வெட்டு பட்டுங்க. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கிரீடம் வைத்து சிறப்பு செய்திருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அந்த இல்லைங்க. அடுத்த சிறப்பு பேச்சாளராக வேந்தர் டிவி புகழ்